என்னதான் கோகுஷிபோ நம்பர் 1 டீமனாக இருந்தாலும் என்னோட வியூவில் ஆகாஷா தான் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டீமனாக இருந்திருக்கணும். அதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா டீமன்ஸோட பாஸ்ட்லையுமே அவங்க எல்லாருமே ரொம்ப வீக்காக இருந்திருப்பாங்க. அண்ட் மூசானோட பிளட்டை யூஸ் பண்ணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகியிருப்பாங்க. ஆனால் கோகுஷிபோவும் ஆகாஷாவை மட்டும் டீமன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. கோகுஷிபோக்கு மூன் ப்ரீத்திங் யோரிச்சி கிட்ட இருந்து பாஸ் டவுன் ஆகிருக்கும். ஆனால் ஆகாஷா எந்த ஒரு ப்ரீத்திங்குமே இல்லாமல் வெறும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சே மோர் தென் 100 பீப்புளை ரொம்ப ஈஸியாக கில் பண்ணி இருந்திருப்பான். அப்புறம் ஏன் ப்ரோ அவன் அப்பர் 3லே இருக்கான், அப்பர் 1க்கு பிளட் பேட்டில் மூலயமா போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஆகாஷா ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனை மட்டும்தான் கில் பண்ணி சாப்பிடுவானே தவிர உமனையோ சில்ட்ரனையோ கில் பண்ணி சாப்பிட்டதே கிடையாது. டோமா அதாவது அப்பர் மூன் 2 என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, உமன்ஸ்லாம் தான் மோஸ்ட் நியூட்ரிஷியஸ் ஹியூமன் பீயிங், அவங்களை கன்சியூம் பண்ணாதான் ரொம்ப ஈஸியான பவர் கிடைக்கும்னு சொல்லியிருப்பான். இது எதுவுமே ஆகாஷா பண்ணாதனால தான் ஆகாஷா ரொம்பவே வீக்காக இருந்திருப்பான்.